இயேசு கிறிஸ்துவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் துரோகம் எங்கே பார்த்தாலும் துரோகம் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியலையா? யார் நம்பினாலும் துரோகம். புருஷனுக்கு மனைவி துரோகம் பண்ணுறா, மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணுறா. வேலை செய்கிற இடத்துல ஓனருக்கு துரோகம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். யார் இந்த உலகத்தில் நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறது. யார் மேலே ஒரு அன்பு வைத்து அவருக்கு ஏதாவது நன்மை நம்ம செய்யணுன்னா கூட அவரே நம்மளுக்கு விரோதிகளாக இருப்பாங்க. யாரை நம்புறது? ஒன்றுமே புரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில், இல்லையா அன்பானவர்களே? யாருக்கும் நம்ம எந்த ஒரு துரோகமும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தரோட பிள்ளைங்க. இயேசு இந்த உலகத்துக்கு எப்படி வாழ்ந்தார் பாருங்க. ஆனாலும் இன்னொரு காரியம், நீங்கள் யாருக்காவது துரோகப்பட்டிருக்கலாம் பாருங்கள். இன்னொரு காரியம் என்னென்னா, துரோகம்னா மனுஷங்களுக்காக நீ துரோகம் பண்ணுறது மட்டும் கிடையாது, கர்த்தருக்கு துரோகம் பண்ணுறீங்க. ஏன்னா கர்த்தருக்கு நேரம் கொடுக்க மாட்டேன்றீங்க, வேதத்தை வாசிக்க மாட்டேன்றீங்க, கரெக்டாக ஜபத்துக்கு வர மாட்டேன்றீங்க. அதெல்லாம் ஒரு துரோகம் தாங்க. ஆண்டவருக்கு கொடுக்காமல் இருக்கிறது துரோகம் தாங்க. ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம நடக்காமல் இருக்கிறது கூட, ஒரு கற்பனையில் கை கொண்டு நடக்காமல் இருக்கிறது கூட ஒரு துரோகங்க. இந்த மாதிரி துரோகங்கள் எவ்வளோ செய்கிறீங்க நினச்சி பாருங்கள். ஏதாவது தேவனுக்கு துரோகம் பண்ணுறீங்களா? பரிசுத்தாவினை வேதனைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செய்கிறீங்களா? பரிசுத்தாவினை வேதனைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசுகிறீங்களா? அதெல்லாம் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு துரோகம் தாங்க நம்ம செய்கிறது, நீங்கள் செய்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்கள் துரோகம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் யூதாஸ் பார்த்து கூட சொல்கிறார் பார்த்தீங்களா, இவர் துரோகியான யூதாஸ் அப்படின்னு. அதுபோல் நம்ம என்ன பண்ணுறது? கர்த்தருக்கு துரோகம் பண்ணவே கூடாதுங்க. ஜனங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்க. யார் நம்மளுக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்லை, கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? போய்கொண்டே இருக்கணுங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இன்னொரு வசனம் பாருங்கள். வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். 2 சாமுவேல் 22:22 பாருங்கள். கர்த்தருடைய ஒலிகளையே காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று தாவீது சொல்கிறாருங்க. அதுபோல தான் நீங்கள் கூட என்ன பண்ணணும்? சொல்லணுங்க, கர்த்தருடைய ஒலிகளை நான் காத்து கொண்டேன், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணுங்க. அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ண சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். அதுபோல் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது துரோகிகளாக இருக்கக்கூடாதுங்க. தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவனை விரும்புகிறார். இன்னொன்று பாருங்கள், செப்பனியா 1:6 கூட நீங்கள் பார்க்கலாம். கர்த்தரையை விட்டு பின்வாங்குகின்றவர்களோ கர்த்தரையை தேடாமலும் அவரையே குறித்து விசாரியாமலே இருக்கின்றவர்களையும் இவ்விடத்திலேயே இராதபடிக்கும் சங்காரம் பண்ணுகிறார். பாருங்கள், கவனமாக இதை நீங்கள் கேட்கணுங்க. கர்த்தரையை தேடாமலும் அவரையே குறித்து விசாரியாமல் இருக்கின்றவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்குமே சங்காரம் பண்ணுகிறார்கள். பாருங்கள், கர்த்தர் என்ன பண்ணாங்க? நீங்கள் தேடணுங்க, கர்த்தர் விசாரிக்கணும், தேடணும். எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவரோட சித்தம் என்ன நீங்கள் கேட்கணுங்க. என் இதுக்காக ஆண்டவரை தெரிந்து கொண்டீர், நான் என்ன உங்களுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனை நீங்கள் என்ன பண்ணணும்? தேடுதுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேடி அவர் விசாரித்து அவர் ஒளிகளை நீ நடக்கும் போது தாங்க ஆசீர்வாதம். அப்போ தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவாருங்க. அதுபோல் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா துரோகம் பண்ணக்கூடாது. யாருக்கும் நம்ம துரோகம் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது. அதுதான் தாவீது சொல்கிறார் பார்த்தீங்களா, யாருக்கும் நான் ஆண்டவரே கர்த்தருடைய ஒலிகளே காத்து கொண்டு வந்தேன், நான் யாருக்கும் நான் துரோகம் பண்ணல, தேவனுக்கு துரோகம் பண்ணவே இல்லை என்றார். மனுஷனுக்கு இல்லை அவர் சொல்கிறது, தேவனுக்கு நான் துரோகமும் பண்ணல என்றார். ஆனால் நீயும் நானும் தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனுஷனுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருங்களா, என்ன பண்ணுறாரு? உங்களை வாளாக்காமல் தலையாக்கி உன் கீழாகாமல் மேலாக்கி உன் ஆசீர்வதிக்கிறேன்றார். இப்போ நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பான
பரலோக பிதாவே, சர்வவல் நம்மள தேவாதி தேவனே, உங்கள் பாதப்படியில் உங்கள் சமூகத்தில் இந்த காலை வேளையில் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தாவீது சொன்னது போல கர்த்தருடைய ஒளிகளையே காத்து கொண்டு வந்தே, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னது போல கர்த்தாவே, அப்பா கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே தேவனே ஸ்தோத்திரம் சுவாமி, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க சுவாமி. உங்கள் ராஜ்யத்துக்கு அவங்கள ஆயுதப்படுத்துவீங்கப்பா. அவங்க தேவைகள் எல்லாம் தேவனை சந்திங்கப்பா. இவங்களுக்கு கூட சொல்லணும் கர்த்தாவே, நான் கர்த்தருக்கு எந்த ஒரு துரோகம் நான் பண்ணலை, தேவன் சொல்லியிருக்கிறபடி நான் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கற்பனைப்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தா ஒவ்வொருத்தரும் ஆவியானவரே இந்த வசனத்தை கேட்டு கர்த்தாவே ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்களாக ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்க தேவைகளெல்லாம் நீர் சந்திங்க கர்த்தா. அவங்களுக்கு கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது இருந்த கர்த்தாவை அணைத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ. அன்பானவர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் கேளுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமேன் ஆமேன்.